இன்றைக்கி நம்மளில் நிறைய பேர் வந்து நான் அவனை பார்த்து பேனிக் ஆகிட்டேன், அவரை பார்த்து ஜெல்லஸ் ஆகிட்டேன் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம நிறைய கேள்விப்படுவோம் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கான ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு பூசணி கடைக்காரர் வந்து ரொம்ப நாளாக பூசணிக்காய் வியாபாரம் பார்த்துட்டே இருக்கார். கிட்டத்தட்ட 5 ரூபாயில் ஆரம்பித்த அவருடைய தொழில் வந்து இன்றைக்கி ஒரு பூசணிக்காயோட ரேட்டு வந்து 25 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வியாபாரம் வந்து பயங்கரமாக கொடி கட்டி பறக்குது, கூட்டம் கொலவிழுகுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அந்த வியாபாரம் பார்த்துட்ருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அந்த பூசணி கடைக்காரருக்கு ஆப்போசிட்டில் இன்னொருத்தர் பூசணி கடையை ஓப்பன் பண்ணுறார். அவர் வந்து ஒரு பூசணிக்காய் 15 ரூபான்னு வியாபாரம் பண்ணுறார். ஒரே நாளில் இங்கே வந்துட்டு இருந்த இவ்வளவு கூட்டமும் அப்படியே இந்த பக்கம் மாறிடுச்சு. நம்ம குடும்பஸ்தன் படத்தில் ஒரு சீன் வரும்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருமே இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கர கூட்டம். இப்போ இவருக்கு பேனிக் ஆகிட்டார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேனிக் ஆகிட்டார். ஒரு மாதிரி என்ன நம்ம இவ்வளோ நாளாக நம்ம கடையில் இவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு, திடீர்னு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவனை பார்த்து ஜெலஸ் ஆகி இவர் என்ன பண்ணிட்டாரு, நீ 15 ரூபாய்க்கு விற்கிறியா, நான் பாரு 10 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவர் பூசணிக்காயை 10 ரூபாய்க்கு விற்கிறார். 10 ரூபாய்க்கு விற்ற உடனே திரும்பவும் இவர் கடையில் பயங்கர கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே கூட்டம் கம்மியாயிடுச்சு. ஆனால் இந்த ஆப்போசிட் கடைக்காரன் பாருங்கள், இவன் பேனிக் ஆகவே இல்லை, ஜெலஸ் ஆகவே இல்லை. இவன் என்ன பிளான் பண்ணுறான்னா, இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக அந்த பூசணி கடையில் இருக்கக்கூடிய அத்தனை பூசணிக்காயும் விலைக்கு வாங்குறான். அத்தனை பூசணிக்காயும் 10 ரூபா ரேட்டுக்கு ஒரு 100 பூசணிக்காய் இருக்குன்னா 100 பூசணிக்காயும் விலைக்கு வாங்கிடுறான். வாங்கிட்டோடனே இப்போ அவர்கிட்ட பூசணி வியாபாரமே முடிஞ்சு போச்சு. பார்த்தியா இன்றைக்கி 2 ஹவரில் வியாபாரத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிம்மதியாக வீட்டுக்கு போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 ரூபாய்க்கு வாங்கின பூசணிக்காயை 30 ரூபான்னு ரேட்டு போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே இப்போ ஆப்போசிட்டில் பூசணி கடையே இல்லை. அங்கே சுற்றி ஒரு 3 கிலோமீட்டருக்கு எந்த பூசணிக்காய் கடையும் இல்லை. ஸோ எல்லாருமே இவர்கிட்ட தான் பூசணிக்காய் வாங்கணுன்ற பட்சத்தில் ஒரு பூசணிக்காய் 30 ரூபான்னு சொல்லி பயங்கரமான லாபம் இவர் கடிக்க ஆரம்பித்ததான். ஸோ என்ன சொல்ல வரோன்னா, நம்ம தொழில் சார்ந்தும் சரி அல்லது நம்மளுடைய வியாபாரம் சார்ந்தும் சரி, வணிகம் சார்ந்தும் சரி, நமக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம பேனிக் ஆக வேண்டிய அவசியமோ ஜெலஸ் ஆக வேண்டிய அவசியமோ இல்லை. நம்மளோட தொழில் தரமாக இருந்தால், நம்மளுடைய உழைப்பு சின்சியராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம்.